பரமஹம்ச நித்யானந்தரின் ஜீவன் முக்தி புத்தக வெளியீடு. ஆனந்தமானந்தம் நித்யானந்தமே, ஆனந்தமானந்தம் நித்யானந்தமே, நித்யானந்தமானந்தம் நித்யானந்தமே, நித்யானந்தமே நித்யானந்தமே, கோவிந்த கோபால கேசவ மாதவ நாராயண ராஜீவ லோச்சன ஆதிசநாதன நித்யானந்தம், ஆனந்தமானந்தம் நித்யானந்தமே, நித்யானந்தமானந்தம் நித்யானந்தமே, நித்யானந்தமே நித்யானந்தமே, கோவிந்த கோபால கேசவ மாதவ நாராயண ராஜீவ லோச்சன ஆதிசநாதன நித்யானந்தம், ஆனந்தம் ஆனந்தம் நித்யானந்தமே, நித்யானந்தம் ஆனந்தம் நித்யானந்தமே. ஸ்ரீ நித்யானந்தமே பவபயஹரணம், ஸ்ரீ நித்யானந்தமே வந்தித சரணம். இந்துக்களுக்கு புனித நூல் பகவத்கீதை, இஸ்லாமியருக்கு புனித நூல் குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு புனித நூல் பைபிள், மனிதர்களுக்கு புனித நூல் யோக சூத்திரங்கள் சாஸ்திரங்கள் இருக்கிற மர்மமான சூஷ்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் முதல்ல எனக்கு இவரை பார்த்தா யார் மாதிரி தெரியுமா இருக்கு? ராமானுஜன் ஒருத்தர் கோயில் மேல இருந்து மக்களுக்கெல்லாம் இதுதான்டா மோட்சமடையக்கூடிய மந்திரம் சொன்னதை அத்தனை மக்களுக்கு சொல்லிட்டார். அதே மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரங்களையும் மற்றும் எத்தனையோ உபனிஷதங்களையும் இருக்கிற அந்த உண்மையான அரிய பொக்கிஷமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து எளிய முறையில் பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் ஒரு புக்கு போட்டாரே, பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு சத்தியமாக ஆச்சரியமாக இருக்கு. நான் எல்லாம் படித்தவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களை படிக்கவில்லையே, உங்கள் புத்தகத்தை படிக்கவில்லையே, உங்களுடைய ஆன்மீகத்தை படிக்கவில்லையே, உங்களுடைய அருமை தத்துவத்தை படிக்கவில்லையே, எவ்வளவு எளிமையாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் எழுதிய புத்தகத்தில் எதை தொட எதை விட திக்குமுக்காடி திண்டாடி கொண்டிருக்கிறேன். தன்னைத்தானே படிக்கிறதுங்கிறது, தன்னைத்தானே வாசிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு மீறி வேற ஒண்ணுமே விஷயம் கிடையாது. அந்த உங்களை நீங்களே வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தின் மூலமா ஒரு கள்ளச்சாவியா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்ல சாவின்னு சொல்ல, நான் கள்ளச்சாவின்னு சொல்றேன். ஏன் நான் கள்ளச்சாவின்னு சொல்றேன்னா, நல்ல சாவின்னு வச்சுங்க, ஒரிஜினலான சாவின்னா நேராக போய் பூட்டை திறக்கும். இந்த கள்ளச்சாவி வந்து நைஸா உள்ள போகும். ஏன்னா அடுத்தவன் பூட்டு இல்லையா, அதனால அது துழையும் போது நுழையிறதே தெரியாம போகும். உங்களுக்குள்ள இது எப்ப பதிவாச்சுன்னு புரியாத அளவுக்கு உங்க மனசுக்குள்ள போய் ஒரு கள்ளச்சாவி மாதிரி இந்த புத்தகம் போய் சேரும். சுவாமி அவர்கள், நான் உலகத்துக்கு சொன்னது, சொல்வது, சொல்ல போவது, சொல்ல நினைத்து சொல்லாமல் விடுபட்டு போவது, இவை அனைத்தையும் சாரத்தையும் இந்த ஒரு புத்தகத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை இல்லை இல்லை, இந்த உலகம் எங்கேயே போய் கொண்டிருக்கிறது. ஆக இன்னும் நீங்கள் இந்த உலகத்துக்கு இன்னும் நிறைய எடுத்துச் சொல்ல வேண்டும். உங்களால் முடியும். திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவி பால் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இந்த சின்ன வயதில் உங்களுக்கு காளி தேவி உங்களுக்கு பால் கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் இந்த உலகத்திற்கு தொண்டு செய்வதற்கு இன்னும் நிறைய உங்களால் முடியும். அதாவது 30 வயசுல கலைஞர் ஐயா 30 வயசுல பராசக்தி எழுதினார். ஆனா பராசக்தியை 30 புக்கு எழுதிது. அது 30 வயசு. சரி, கண்ணதாசன் வந்தார். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து அதன் சாரத்தை தந்தாய் போற்றினார். எல்லாருக்கும் புரிஞ்சு. அந்த எளிமை இந்த புக்கில் இருக்கு.
இது கேட்டாலும் கலியுகம் என்று சொல்லி நாம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது. இது கலியுகம், இப்படிதான் நடக்கும், இல்லை இப்படி நடக்கக்கூடாது. இப்படி நடக்காம இருக்கிறது நாம் என்ன செய்யணும்னா அமைதியான வழியை தேட வேண்டும். அந்த அமைதியான வழியை தேட வேண்டும் என்றால் சிறந்த குருக்களை நீங்கள் தேட வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த குருவை தேடி இருக்கிறீர்கள். நல்லது கெட்டது ரெண்டையும் ஒரே மாதிரி சரிசமமா ரசிக்கிறது, மகிழறது தான் வாழ்க்கையோட அற்புதமான தத்துவம். அந்த அற்புத தத்துவம் தான் இந்த புத்தகம். பொதுவாக நம்ம புத்தகம் வாங்கினா அதை கொண்டு போய் லைப்ரரிக்குள்ளே அடிக்க வைப்போம். ஆனால் ஒரு லைப்ரரியை கொண்டு வந்து ஒரு புத்தகத்துள்ள அடக்க முடியுமா அப்படின்னா அது இந்த புத்தகமாக தான் இருக்கும். இந்த புத்தகத்தில் அவ்வளோ விஷயம், ஒரு லைப்ரரியே உள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் லைப்ரரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சா போதும், இதுவே ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். கதவு திறந்தா நம்ம ஊர்ல கதவை திறந்தா கடங்கார நிற்கிறோம். ஜன்னலை திறந்தா பீரோ புள்ளிங்கன்னு அது உருவிடுறாங்க. அப்ப என்ன பண்றது? மனசு திரடா மகிழ்ச்சி பொங்கும்னாரே என் தலைவன். சில விஷயங்களை இந்த புக்கை படிச்சு பார்த்தேன். சில விஷயங்களை எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய நடையில சொல்லியிருக்காரு. அதாவது இந்த புக்கில் உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிட்டோம்னா இவனே தான் எல்லாத்தையும் சொல்லிட்டானே, நீ எதுக்கு ஒரு வாட்டி வாங்கணும்னு நினைப்பேன். இதை பத்தி நான் எதுவுமே சொல்லாம விட்டேன், இவனுக்கே ஒன்றும் பெருசா பிடிபடல போல இருக்கு, நம்ம வாங்கி எதுக்கு இதை படிக்க முடியும்? உங்களை நம்பவே முடியாது. அதனால சொல்லியும் சொல்லாம விட வேண்டியதா. இதுல ஒவ்வொரு இதுலையும் கணின்னு சில விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு டிசைன் குமரன் ஸ்டோர்ஸ் 5 மாடி குமரன் ஸ்டோர்ஸ்ல போய் பொம்பளைங்க போனா புடவை வாங்கும்போது டிசைனா எடுத்து போடுவோம். மாங்காய் பார்டர்ல மயில் கழுத்து கலர் கிடைக்குமா? அவன் நூலாய் அவளாய் கொண்டாந்து காட்டணும். மயில் கழுத்து பார்டர்ல மாங்காவா டிசைன் போட்டு கிடைக்கும். வெளியே ஹஸ்பண்ட் வெளியில பிளாஸ்டிக் சேர்ந்த குழந்தைய வச்சு உட்காந்துருப்பான். அவன் பார்த்தா அவன் தாடி வளர்ந்து ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்க மாட்டான், வேற மாதிரி ஆயிடும். ஆக இந்த டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. மெடிடேஷன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டல் மெடிடேஷன் ஒரு 4-5 வகை தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தில் விதவிதமான மெடிடேஷன் டெக்னிக்கில டிசைனா சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் யாராருக்கு எது பிடிக்குதோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணலான்ற ஒரு பறந்து விரிந்த ஒரு பார்வை இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகம் ஒரு அரிய பொக்கிஷன். இதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக தத்துவங்களும் வாழ்வியல் தீர்வுகளும் அடங்கிய ஞான கருவூலமாக எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வினை அளிக்கும் வாழ்க்கை வழிகாட்டியாக தமிழகத்தின் அனைத்து நகரங்களிலும் வெளியிடப்படுகின்றது. ஆடி வரும் தெப்பம், அசைந்து வரும் தெப்பம், ஞானம்